தென்காசி ட்ரிப்போட டே 1 வீட்டுக்கு போனோன்னா காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துலேயே கார்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சாச்சு. அப்படியே பதனி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து அந்த இதுலேயே ஊற்றி குடிக்கிற சுகமே தனி. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் ஃபால்ஸ் போகலான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் போனப்போ வந்து குற்றாலம் வந்து க்ளோஸ்டு. ஸோ அதனால் ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ்க்கு தான் வந்து போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். 2000 கேட்டிருந்தாங்க. நாங்கள் மொத்தம் 8 பேர். 1 ஹவர் வந்து குளிக்க அலோ பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. போகிற வழியெல்லாம் அப்படியே பச்சை பசேர்னு நம்ம சென்னையில் வந்து அப்பார்ட்மெண்ட்டு, மெட்ரோ ஒர்க் இதையே பார்த்துட்டு இதை வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே ஜாலியாக காருக்குள்ளே எல்லாருமே வந்து பாட்டு பாடிட்டு சரியான ஆட்டம் போட்டுட்டு போயிட்டுருந்தோம். காரு 2 பைக் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் 8 பேர் வந்து போயிட்டுருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரிப்பை வந்து ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணி போகிறதுக்கு எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். என்ன தான் ஃபேமிலி மெம்பர்ஸோடு போனாலும் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது இன்னமுமே நல்லாவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். அண்ட் பக்கத்தில் வர இந்த மழைலாம் பார்க்கும்போது சாரல் வேறு அப்பப்போ இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஊரில் வந்து எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குதுன்னே தெரில. டக்குன்னு சாரல் மழை வருது. அது அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. இதில் சல்லுன்னு போய்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு செம ஜாலியாக இருந்தது. அப்படியே நாங்கள் ப்ரைவேட் ஃபால்ஸ் வந்த இடம் வந்து வந்துருச்சு. போகிற வழியில் கூட கொஞ்சம் ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே மேலே நடந்து போனோம். திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு முன்னாடி போனவங்க வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எங்களை வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுதான் அந்த ஃபால்ஸு. ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. முதுகு வலிக்கெல்லாம் வந்து முதுகு கொண்டு போய் காமிச்சிட்டு இருந்தோம். அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதை முடிச்சுட்டு மலை மேலே வந்து ஒரு முருகன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பேர் கரெக்டாக எனக்கு தெரியல. நம்ம தான் முருகன் பக்தையாச்சே, அதனால் வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புனோம். போகிற வழி ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. சரியான மழை. நல்ல வேளை நான் காரில் ஏறிட்டேன், தப்பிச்சிட்டேன்றேன்னு நினைக்கிறேன். அந்த மலை அந்த கோவில்லேருந்து சுற்றி இருக்க இதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே அங்கே ஒரு ஃபோட்டோ மட்டும் நின்று எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் டே போச்சு.